குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பில் மாநிலங்களின் மறு சீரமைப்பு, ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அல்லது ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் அல்லது ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இப்போ இந்தியா சுதந்திரம் அடையுது. இந்தியா சுதந்திரம் அடையும் போதே பாகிஸ்தான் தனியாகவும் இந்தியா தனியாகவும் பிரிஞ்சிருது. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை சார்ந்தவர்கள் மொழி வாரியாக, லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ், மொழி வாரியாக மாநிலங்கள் எல்லாம் பிரிக்கணும். அதாவது இந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க பூரா அந்த மொழி பேசுறவங்க, மெஜாரிட்டி அதிகமானவங்க அந்த மொழி பேசுறவங்களா இருக்கணும் என்று கோரிக்கை வந்துச்சு. அப்போ கோரிக்கை வந்த உடனே 1947 தார் கமிஷன் என்ற ஒரு கமிஷனை ஏற்படுத்துறாங்க. தார் கமிஷன் என்ற கமிஷனை ஏற்படுத்துறாங்க. இந்த கமிஷன் இந்தியா முழுவதும் ஆய்வு செய்து இது ஒரு பரிந்துரையை கொடுக்குது. அந்த பரிந்துரையின்படி மாநிலங்களை மொழி வாரியாக பிரிக்கலாம் என்று இந்த கமிஷன் பரிந்துரை செய்கிறது. அந்த பரிந்துரை செஞ்ச உடனே 1948 ஜெய்ப்பூர்ல காங்கிரசினுடைய செயற்குழு கூட்டம் கூடுது. அந்த செயற்குழு கூட்டத்துல இந்த தார் கமிஷனுடைய பரிந்துரை ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை அந்த ஜெய்ப்பூர்ல நடந்த அந்த காங்கிரசினுடைய செயற்குழு கூட்டத்தில், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்ல அவங்க அதை டிஸ்கஸ் பண்றாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அங்க இருக்கிறவங்கெல்லாம் இல்லை, இது தவறு, மொழி வாரியாக மாநிலங்களை பிரிச்சோம்னா அப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த மொழியை சார்ந்தவங்கலாம் இப்போ ஒரு இடத்துல ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அதே மாநிலத்தை சார்ந்தவர்கள் மற்ற மாநிலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க இல்லையா. இப்ப தமிழர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் தமிழர்கள் மெஜாரிட்டி. ஆனா இதே தமிழர்கள் இந்தியா முழுவதும் பரவி இருப்பாங்க. அப்போ வேற ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை அங்க இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, நீ தமிழ்நாட்டுக்காரன் ஓடு, ஓ ஊருக்கு ஓடு சொல்லுவாங்க. நீ இப்போ கேரளாக்காரங்க இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அப்ப இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ ஊரு கேரளா, நீ ஏன் இங்க வந்திருக்க, ஓடுறா, இது எங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்துல இதெல்லாம் இந்தியா பிரிவினை அடைவதற்கு வழிவகுத்து விடும். எனவே இந்த தார் கமிஷனுடைய அறிக்கையை நிராகரிப்போம் என்று இந்த காங்கிரஸ் நிராகரிக்கிறாங்க. நிராகரிச்சுட்டு அவங்க ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுக்கு பேரு ஜேவிபி குழு என்று பேர். ஜேவிபி குழு அப்படின்னா ஜே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜவஹர்லால் நேரு, வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வல்லபாய் பட்டேல், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பட்டாபி சீதாராமையா. பட்டாபி சீதாராமையா என்பவர், அவர் காங்கிரஸ்ல மிகப்பெரிய ஆள். ஸோ இந்த 3 பேர் கொண்ட ஒரு குழுவை அவங்க அமைக்கிறாங்க. இந்த குழு மறுபடியும் அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அவங்க ரிப்போர்ட்டு 1949 அவங்களுடைய அந்த ஜேவிபி குழுவினுடைய அறிக்கையானது 1949 காங்கிரஸ் செயற்குழுல டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணி இந்த குழுவினுடைய அறிக்கையை காங்கிரஸ் செயற்குழு ஏற்றுக்கொள்கிறது. இந்த குழு என்ன சொல்லுதுன்னா, மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்க கூடாது என்று அதை நிராகரித்து விட்டு, அப்போ மாநிலங்களை எப்படி பிரிக்கணும் என்றால் ஒற்றுமை, பொருளாதார வளர்ச்சி, இந்த 2 அடிப்படையில தான் நம்ம மாநிலங்களை பிரிக்கலாம். இப்போ பொருளாதாரம் சம்பந்தமானது. இப்போ நெல் இங்க அதிகமா விளையுது, அப்ப நெல் விளைகிற பகுதி, இங்க தென்னை விளையுது, தென்னை விளைகிற பகுதி, இங்க பருத்தி விளையுது, பருத்தி விளைகிற பகுதி என்று அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப மாநிலங்களை பிரிக்கணும். அப்புறம் மாநிலங்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்கணும். எல்லாம் ஒரு மொழி பேசுறவங்க எல்லா மாநிலத்திலையும் இருந்தா தான்
இப்போ இங்க இருக்கிற தமிழர்களை மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய மராட்டியர்கள் வந்து இங்க இருக்கிற தமிழர்களை அங்கே அட்டாக் பண்றாங்கன்னு வச்சுக்கோம், உடனே அவங்களுக்கு பயம் வந்துடும். நம்முடைய மராட்டியர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அப்ப நாம இவங்களை அடிச்சா அங்க இருக்கிறவங்கள நம்மளை அடிப்பாங்க என்று அவங்களுக்கு பயம் வரும், செய்ய மாட்டாங்க. அப்படி இல்லாம ஒரே மொழி பேசுறவங்க எல்லாம் ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க தனி மாநிலம் தனி நாடு கேட்டு போராடுவதற்கும் சந்தர்ப்பம் வகுத்து விடும் என்றுதான் இது சொல்லி, ஒற்றுமை, பொருளாதார வளர்ச்சி இதனுடைய அடிப்படையில் தான் மாநிலங்களை பிரிக்க வேண்டும் என்று ஜேவிபி குழு பரிந்துரை செய்கிறது. இந்த பரிந்துரையை 1949 காங்கிரசின் செயற்குழுவானது ஒத்துக்கொள்கிறது. ரைட், நீங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஆனா இப்போ இந்த ஆந்திராவில் இருக்கிறவங்கெல்லாம் இல்ல இல்ல நாங்க தெலுங்கு பேசுறவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு தனி மாநிலம் கொடுத்துருங்க என்று அவர்கள் போராட ஆரம்பிச்சாங்க. அதற்கு மிக 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 முக்கியமான காரணம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த திருப்பதி கோயில். திருப்பதி கோயில் உலகத்திலேயே அதிகமான பொருள் ஈட்டக்கூடிய செல்வம் மிகுந்த கோயில். அந்த கோயிலானது உண்மையில பாத்தீங்கன்னா அந்த கோயில் வந்து தெலுங்கு பேசுறவங்களுடைய கோயில் இல்லையா? ஆனா அது எங்க இருக்கு? மெட்ராஸ்ல இருக்கு. மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை ராஜதானியில அது இருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தெலுங்கு பேசுற எங்க கோயில் ஏன் அங்க இருக்கு, எங்க கோயில் எங்களுக்கு வேணும் அப்படின்னாங்க. திருத்தணி பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கு. திருத்தணி ஆந்திராவில் இருக்கு, அது இங்க இருக்கு. இப்போ மொழி வாரியாகத்தான் பிரிக்கணும். அப்படி பார்த்தா எங்களுக்கு திருப்பதியை எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க தெலுங்கு பேசுறவங்க எல்லாம் அதிகமாக பேசுறவங்கள ஒரே இடத்துல வச்சிருங்க என்று சொல்லி அங்க இருக்கிறவங்க போராடுறாங்க. இந்த போராட்டத்துல ரொம்ப முக்கியமானவங்க பொட்டி ஸ்ரீராமுலு நாயுடு. இவரும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஆள். இந்த ஆள் என்ன பண்றாருன்னா ஒரு உண்ணாவிரதம் இருக்கான். உண்ணாவிரதம் இருந்து சாகும் வரை உண்ணாவிரதம்ட்டான். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் அப்படி பார்த்தது இல்லை. சாகும் வரை உண்ணாவிரதம் காந்தி இருப்பார். சாகும் வரை உண்ணாவிரதம்னோடனே அப்போ இருந்த நேருவினுடைய அரசாங்கம் சும்மா இருந்தாலும் மிரட்டுறாரு பரவாயில்ல அப்படின்னு முதல்ல நினைச்சாங்க. ஆனால் நாள் ஆக ஆக அந்த ஆள் உண்மையிலேயே உண்ணாவிரதம் இருந்துகிட்டே இருக்கான். சரி, இந்த ஆள் சொல்றதுக்காக மறுபடியும் மாநிலங்களை அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் சேர்ந்து நான் சாகிற வரைக்கும் உண்ணாவிரதம் நம்மளை மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கெல்லாம் நம்ம இசைவு கொடுக்கக்கூடாது, அனுமதி கொடுக்கக்கூடாது என்று நேருவினுடைய அரசாங்கம் அந்த உண்ணாவிரதத்தை கண்டுக்கவே இல்லை. அந்த ஆள் 1952 டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி அவர் இறந்து போயிடுறார், செத்து போயிடுறார். செத்து போன உடனே ஆந்திராவில் ஒரு பெரிய கொந்தளிப்பு வருது. ஆந்திராவில் பெரிய கொந்தளிப்பு வந்த உடனே அப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல. சரி, முதல்ல 1953 கர்னூலை தலைநகராக கொண்டு தெலுங்கு பேசுகின்ற மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதியை ஒன்றாக சேர்த்து முதலில் ஒரு மாநில சீரமைப்பு இங்கதான் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இது சரியாக இல்லை. இது எப்படி பண்ண முடியும்? இப்போ இதை பண்ணின உடனே சரி மறுபடியும் ஒரு குழு ஒன்று போட்டாங்க. இந்த குழு இப்போ இதை செஞ்சுட்டு இதை பற்றி மறுபடியும் ஆய்வு செய்வதற்காக ஃபாசல் அலி என்பவருடைய தலைமையில் மறுபடியும் ஒரு குழு அமைக்கிறாங்க. குழு அமைச்சு முதல்ல இதை சரி கர்னூலை தலைநகராக கொண்டு முதல்ல ஆந்திராவுக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டத்தை அமைதிப்படுத்துவதற்காக இதை கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவினுடைய தலைவர் ஃபாசல் அலி. இந்த ஃபாசல் அலியினுடைய தலைமையில் இன்னொருத்தர் KM பணிக்கர் என்ற ஒரு கேரளாக்காரர், இன்னொருத்தர் ஹிருதயநாத் குன்ஸ்ரு. ஹிருதயநாத் குன்ஸ்ரு,
KM பணிக்கர் 2 பேரையும் உறுப்பினர்களாக கொண்டு ஃபாசல் அலியினுடைய தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கிறாங்க. இந்த குழுவானது 1955 ஒரு அறிக்கையை கொடுக்குது. 1955 ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. இந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேற வழி கிடையாது, மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கலாம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார். அவர்கள் சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணாங்கன்னா, சொல்லி அது செயல்பட ஆரம்பிக்குது. அது செயல்பட ஆரம்பிக்கும் போது 16 மாநிலங்கள், அப்ப இருந்தது எத்தனை? 16 மாநிலங்கள், 3 யூனியன் பிரதேசங்கள், யூனியன் டெரிட்டரி. 16 மாநிலங்களும் 3 யூனியன் பிரதேசங்களாக இந்தியா மொழி வாரியாக பிரிக்கப்படுகிறது. இதுதான் ஃபர்ஸ்ட். ஆனா இப்போ மொழிவாரி மாநிலங்களை பிரிச்சுட்டாங்க. அப்ப பிரிக்கிறதுக்கு அதை என்ன பண்ணாங்கன்னா, 1950 பிரிக்கணும் அப்படின்னாக்க ஒரு சட்டம் இயற்றணும். 1955 இவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையின்படி 16 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசங்களாக மொழி வாரியாக பிரிக்கலாம் என்று பரிந்துரை செய்யப்படுகிறது. இந்த பரிந்துரையை ஏற்று 1956 ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. அது மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம், ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மறுசீரமைப்பு சட்டம் 1956 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு 16 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசங்களாக இந்தியா பிரிக்கப்படுகிறது, மொழிவாரி மாநிலங்களாக. ஆனா இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 16 என்பது இன்னைக்கு தேதியில as on this 2025 நம்ம இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு? 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. 28 மாநிலங்களையும் 8 யூனியன் பிரதேசங்களையும் கொண்ட நாடாக இப்பொழுது இந்தியா இருக்கிறது. இதுதான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆர் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதனுடைய வரலாறு. நன்றி.